ஓய்வூதியம் பெறும் அகில இந்திய ரயில்வே பென்ஷனர் மற்றும் குடும்ப பென்ஷனர்களுக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு அவசர செய்தியை அனைவருக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு விழிப்புணர்வு பெற்று அனைத்து பென்ஷனருக்கும் விரைவாக சென்று சேர ஒத்துழைக்குமாறு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் பல கூட்டங்களில் பேசி வந்திருக்கிறேன். பென்ஷனர் தார்மீக உரிமைக்கு பாதிப்பு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது என்று. நாம் ஒவ்வொரு பென்ஷனரும் ஒற்றுமை காட்டி ஒத்துழைத்து முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று. தற்போது நேரடியாக எதிர்த்து நமது உரிமையை காக்க நமது ஒற்றுமையாக செயல்பட சூழ்நிலை ஆரம்ப விதையாக முளைத்திருக்கிறது. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களின் பல ஆண்டு கால கடின நேர்மையான வெயில் மழை பாராமல் உழைப்பால் பல போராட்டங்கள், தடியடி, துப்பாக்கி சூடு, கொடூரமான சித்திரவதை என பலர் மரணம் அடைந்து அவர்களின் சேவை, தியாகம், அர்ப்பணிப்பு, பல முயற்சி சூழ்நிலையை கடந்து பழைய பென்ஷன் திட்டம் 154 வருடமாக நாம் பலனடைந்து பே கமிஷன், சீலிங் நீக்கம், டிஏ, குடும்ப பென்ஷன் 15% கிராஜுவேட்டி டிஏ சேர்த்து கம்யூட்டேஷன் 40%, இன்னும் பல சலுகைகள் கிடைக்க பெற்று பயனடைந்து வருகிறோம். பென்ஷனர் ரத்னா டிஎஸ் நகாரா அவர்கள் வழக்கு தொடுத்து தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் 5 பேர் கொண்ட குழு அளித்த தீர்ப்பு. ஓய்வூதியம் என்பது அரசின் கருணை தொகையோ நன்கொடையோ அல்ல. ஒரு அரசு ஊழியர் பல ஆண்டு காலம் அரசுக்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் பணியாற்றமைக்காக பெறும் உரிமை தொகையாகும். அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பின் அமைதியாக கௌரவமாக வாழ்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் 5 பேர் கொண்ட குழு அளித்த தீர்ப்பு ஆகும். அன்றைய தினத்தை நாம் பென்ஷனர் தினம் என இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகிறோம். 8வது பே கமிஷன் பரிந்துரைப்படி ஓய்வூதியம் பென்ஷன் பெறுபவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஊழியர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயரும். எந்த தேதியிலிருந்து வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்யும் என 26/3/2025 அன்று லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட நிதி மசோதாவில் ஓய்வூதிய விதிகளில் தலையிட அரசாங்கத்திற்கு கட்டுப்பாடற்ற ஆபத்தான அதிகாரத்தை வழங்கியுள்ளது. இதை சட்டமாக்கப்பட்டு விட்டால் நமக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டாகும். எம்எல் கங்காநாதா, எஸ் சங்கீதா அகமது கேள்வி 235 கேள்வி எண் கேட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் ஓய்வூதிய பென்ஷனர் திருத்துவதற்காக 8வது சம்பள ஆணையம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அதன் விவரம், ஆணையத்தின் பணி வரம்பு காலம் மற்றும் அதன் அறிக்கையை சமர்ப்பிற்கான கால அளவு என்ன. 8வது பே கமிஷன் பயனிடக்கூடிய 7வது பே கமிஷன் மத்திய அரசு ஊழியர் மற்றும் ஓய்வுதாரர்களின் தோராயமான எண்ணிக்கை எவ்வளவு? நாடு முழுவதும் உட்பட அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா? 8வது பே கமிஷன் பரிந்துரை செயல்படுத்துவதற்கு அரசாங்க நிதி சுமை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா? அதனுடைய விவரம் கேட்டு இருக்கிறார்கள். நிதி கொள்கை மற்றும் அரசாங்க செலவினங்கள் 8வது பே கமிஷன் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு அரசாங்கம் ஏதேனும் ஆய்வு நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளதா? அல்லது ஊழியர் சங்கம், ஓய்வூதியர்கள் மற்றும் பிற பங்குதாரருடன் ஏதேனும் ஆலோசனை நடத்தி உள்ளதா என்று கேட்டிருக்கிறார்கள். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது பே கமிஷன் அமைக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. பதில் அளித்துள்ளார். சரியான நேரத்தில் முடிவு செய்யப்படும். 1/1/26 பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும். தோராயமான எண்ணிக்கை 1/3/25 படி 36.57 லட்சம் என்று சொல்லியிருக்கிறார். 31/12/25 அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அரசாங்க நிதி சுமை அறிவிக்கப்படும் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய ஊழியர் நாளே ஓய்வூதியர் என்பதை கவனத்தில் கொண்டு
நாம் அனைவரும் விழிப்புடன் ஒன்றுபட்டு எதிர்கொள்வோம். ஜாதி, மதம், அரசியல் கட்சி என எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் விழிப்புடன் ஒன்றுபட்டு எதிர்கொள்வோம். அனைத்து பென்ஷனர், கடைசி பென்ஷனர் வரையில் இந்த செய்தியை விரைவாக சென்று சேர உங்கள் தொடர்பில் இருக்கும் குடும்ப உறுப்பினர், நண்பர்கள், நீங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் தெரிவியுங்கள். இதனுடைய வெற்றி நமது ஒன்றுபட்ட கூட்டுக்குரலை பொறுத்தது. எதிர்காலம். ஒன்று சேர்வோம், ஒன்றாக பேசுவோம், ஒற்றுமையாக போராடுவோம், வெற்றி பெறுவோம். பென்ஷனர் வெற்றுமை ஓங்குக. பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக. பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக. இந்த பதிவை கேட்ட பிறகு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அவசியம் கமெண்ட் செய்யவும். மறுபடியும் இது போன்ற அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது தங்கள் பென்ஷனர் நலனின் அக்கறையுடன் டாக்டர் எஸ். திருநாவுக்கரசு, MD, அக்கு, AIRRF SR 35 செயலாளர். வணக்கம்.